பேரு, அந்த ஹனுக்காக்கு பேரு சுத்திகரிப்பின் பண்டிகை. தேவாலயத்தை சுத்திகரித்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி ஆரம்பித்து 8 நாள் அவர்கள் சுத்திகரிப்பார்கள். அதைத்தான் 8 கிளை உள்ள பொன் குத்து விளக்கு பண்டிகைன்னு பேரு. 1ஆம் தேதி அவர்கள் மீண்டுமாக புது வருடத்த கணக்கை தொடங்குவார்கள். இதுதான் டிசம்பர் 25லிருந்து 1ஆம் தேதி வரைக்கும் 8 நாள் கொண்டாடுவதற்கு உள்ளதான முகாந்தரமான காரியங்கள். சோ எந்த விதத்தில் பார்க்கும் பொழுதும் டிசம்பர் 25 என்பது எந்த விதத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த நாள் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாள் ஒருவேளை மார்ச் மாதம் 9ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதிக்குள் ஏதோ ஒரு நாளாகத்தான் இருந்திருக்க வேண்டும். இயேசுவே பர்பஸாக தேவனே அதை நமக்கு மறைத்து வைத்திருக்கிறார். அப்படியானால் நாங்க பண்டிகை கொண்டாடக்கூடாதா? பண்டிகை எங்களுக்குள்ள இருக்கக்கூடாதா? பண்டிகை கொண்டாடுறதெல்லாம் தப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் கூற்றுப்படி அப்போஸ்தலருடைய உபதேசம் தான் எங்களுக்கு பிரதானம், அப்போஸ்தலருடைய உபதேசம் எல்லாமே எங்களுக்கு ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகிறேன், அப்போஸ்தலருடைய உபதேசத்தின் பிரகாரம் இயேசு கிறிஸ்துவின் வாய்களின் பிரகாரம் எந்த விதத்திலும் பண்டிகை கொண்டாடப்படவில்லை 375 வரைக்கும். சரி, நாங்கள் இந்த உலகத்தோடு கூட இருக்கிறோம், எல்லாரும் பண்டிகை கொண்டாடுறாங்க, அப்படியே நாங்களும் பண்டிகை கொண்டாடணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை கேட்டு இந்த செய்தி நான் முடிக்க விரும்புகிறேன். ஒருவேளை உங்கள் வீட்டிலே ஒரு பிள்ளைக்கு நீங்கள் பர்த்டே கொண்டாடுகிறது என்றால் புது ட்ரெஸ் யாருக்கு எடுப்பீர்கள்? நிச்சயமாக பிறந்தநாள் குழந்தைக்கு தான் எடுப்பீர்கள். அதுதான் மாத்திரமல்ல, அப்போ ஸ்வீட்ஸ் இதெல்லாம் வாங்கி யாருக்கு கொடுப்பீங்க அப்படின்னா, நிச்சயமாக அந்த பிறந்தநாள் குழந்தைக்கு தான் நீங்க கொடுப்பீங்க. அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் பர்த்டேவை கொண்டாடும் பொழுதும் நீங்கள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும், இயேசு கிறிஸ்துவுக்கு தான் நீங்க என்ன செய்யணும்? ஸ்வீட்ஸ் வாங்கி கொடுக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நீங்கள் ட்ரெஸ் போடுறீங்க, இயேசு கிறிஸ்துவின் பெயரை சொல்லி நாம பிரியாணி சாப்பிடுறோம். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுக்கு மற்றவர்கள் செய்கிறது போல எங்களையும் படையிலிட சொல்லுகிறீர்களா? போட்டோக்கு முன்பதாக போட சொல்லுகிறீர்களா என்றால் அதற்கும் பதிலை இயேசு கிறிஸ்து தெளிவாக வசனத்திலே கொடுத்து வைத்துவிட்டு போயிருக்கிறார். இந்த சிறியரில் யாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் ஒருவேளை நாங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட விரும்புகிறோம் என்று சொல்லுவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாடுங்கள், 25 அல்ல, வருடம் முழுவதும் கொண்டாடுங்கள், 365 நாளும் கொண்டாடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனாதை ஆசிரமாக அல்லது ஒவ்வொரு முதியோர் இல்லமாக ஆதரவற்றவர்களுக்கு, திக்கற்றவர்களுக்கு இவர்களை தேடி போங்கள். உங்களால் இயன்ற உதவிகளை அப்படிப்பட்டவர்களுக்கு செய்யுங்கள். அதுதான் உண்மையிலேயே கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறதான விதம்.